ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் சூப்பரான ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 44,000 சம்திங் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் போயிட்டீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. மேலே நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேங்களா, அந்த லாகின் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அந்த யூஆர்எல் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு சர்க்கிள்னு ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு விட்டுருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியா, என்னென்ன டிவிஷனில் எங்கெங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகிடும். சரிங்களா, இது நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கணும். அந்த மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த இன்கேஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்னா அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன், நம்ம சர்க்குலர் விட்டுருக்காங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன். அது எங்கே போகணும் பாருங்கள், மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்குங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணுங்கள். அது மேலே 3 ஆப்ஷனில் இருக்கும். அது ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த எது இன்ஸ்ட்ரக்ஷனு இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி இந்த லாகின்ல அந்த வெப்சைட்டுக்கு போகணும், இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணுன்ற மாதிரி அவங்களே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போனாலே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். சரிங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இன்ச் பை இன்ச் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இது 36 பேஜ் இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது. இது பாருங்க, நான் ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 15th ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் 5th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் வந்து கரெக்ஷனுக்கு கொடுக்குறாங்க. 6th to 7th 8th ஓகேங்களா. அதில் நீங்கள் எதனா மாடிஃபிகேஷன் எதனா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி கீழே வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிரான்ச் ஆஃபீஸர்னு ஒன்று, இன்னொன்று போஸ்ட்மேன்றாங்கன்ற மாதிரி. அது உங்களுக்கு என்ன ஸ்கேலு, சேலரி என்னென்ன இருக்குது, எவ்வளோ டு எவ்வளோ, அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா, என்னென்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் டு எவ்வளோன்னு வரும். அதில் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், கேஸ்ட் வைஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து SSLC படிச்சிருந்தா போதுமானது. ஓகேங்களா, அதில் தவிர வேறு நாலேஜ்னா கம்ப்யூட்டர் நாலேஜு, அதுக்கப்புறம் இருக்கிறது சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணோம்னா நிறைய இருக்குது. ஸோ அதை நான் அவ்வளோ இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது 36 பேஜுங்கிறதுனால. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கொஞ்சம் வாங்க, இது பொறுமையாக தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி மேண்டட்ரியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபியாக உங்கள் மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக போட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் மெயில் ஐடி மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இதில் டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரி டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத தெரிஞ்சாலோ அப்படி எதனா கண்டுபிடிச்சாலோ அது இருக்கிற எல்லா உங்களோட யூசர் ஐடியும், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் ஒருத்தர் அப்ளை பண்ணணும். அது மேலே மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக ரீட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். என்னென்ன இருக்குது, இது இருக்குது, எப்படி பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அக்யூரேட்டாக. சரிங்களா, அதனால் ஃபோன் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி ரெண்டுமே வேலிடேட் பண்ணுங்கள். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், ஓகேங்களா, வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் உங்கள் மெயில் ஐடி ஓகே அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நேம் போடுங்க. நேம் ஆஸ் பர் 10th SSLC மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அதை விட்டுட்டு வேறு எந்த மாதிரியும் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்னமோ அதுவும் கரெக்டாக போடுங்க. சரிங்களா, என்ன உங்கள் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி போடுங்க. ஓகேங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி,
கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அதுவும் பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் உங்களோட இது கேட்கும். கேப்ஸா போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பிஃபோர் இன்னொன்று என்னென்னா உங்களோட ஏரியா கேட்கும். எந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னு அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்கில் தான் வரும். அதனால் தமிழ்நாடு கொடுத்து கேப்ஸா கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அந்த எல்லாமே பாருங்கள் இங்கே கூட அது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு இஷ்யூ பண்ணாங்கன்னா நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இது பண்ணிவிட்டு கேப்ச்சா கரெக்டாக போடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்ஸுக்கு 2 டைமும் வெரிஃபை பண்ணியே கொடுங்க. என்ன ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. பட் இதுக்கு டைம்லைன் இல்லை தான். நானும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணேன். அப்போவும் எதுவுமே எனக்கு டைம்லைன் ஓவர் டைம் அந்த மாதிரி எதுவும் வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடேஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. கண்டினியூ தி ப்ராசஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இருங்க கேப்ஸா தப்பாக போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு இங்கே ரிட்டர்ன் வந்துருச்சு. இன்னொரு டைம் போட்டு அப்ளை பண்ணுறேன். பண்ணதுக்காக பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்கள். உங்கள் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி. அவங்க ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஆக்ஷனும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரு எங்கே இருக்கிறதோ அந்த ஆதார் நம்பர் கேட்கும். எஸ் சார் நீங்கள் டிசபிலிட்டி ஹேண்டிகேப்டாக ஏதாச்சும் இருக்கீங்களா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அங்கே எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். இது ஒர்க்கிங் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னா கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் கேட்கும். அதுக்கு நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. தமிழ்னா தமிழ் தான் படிச்சிருப்போம் எல்லாரும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண கேட்கும். ஓகேங்களா? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கேபிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 20 கேபிக்குள்ளார இருக்கணும். சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி சிக்னேச்சரும் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது ரெண்டுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு ஒன்ஸு ஓகேன்னு கேட்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? நான் ஏன்னா எனக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி வரலன்னா அந்த லாங்குவேஜ் வந்து நான் என்ன படிச்சேன்றதை நான் கிளிக் பண்ணாமல் இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நம்ம ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜில் நீங்கள் படிச்சீங்கன்னு கேட்போம். ஓகேங்களா? தமிழ்னா தமிழ் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் என்னென்ன லாங்குவேஜில் படிச்சீங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்னு பார்த்து கொடுத்துட்டு நம்ம தமிழ் தான் படிச்சிருக்கோம் அதனால் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே பண்ணி கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா ஓகே ஆயிரும். ஒன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் டேட்டா பூராமே இங்கே வரும். உங்கள் நேமு நீங்கள் எப்படி என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க என்னென்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ வந்திருக்கும். கீழே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு கிளிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் இந்த கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். டியர் கேண்டிடேட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் அந்த மாதிரின்ட்டு சொல்லிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அலாட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு தி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ டீலாக கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டீட்டெயில்ஸ் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது இப்போ ரிஜிஸ்டர் பண்ணதால் ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும். அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாகின் போகணும்னா ஓடிபி கேட்கும். எந்த ஜோனாலும் தமிழ்நாடு கொடுக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி ப்ளஸ் கேப்ஸா ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஓகே ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்க வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை. பட் நம்மளோட எஸ்எஸ்எல்சி டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே பண்ண வேணும். ப்ளஸ் கம்யூனிகேஷனல் அட்ரஸ் ரெண்டுமே நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷனல் அட்ரஸ்ஸு ப்ளஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில் இது 3 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் கம்யூனிகேஷனல் அட்ரஸ்ஸு இப்போ என்ன கம்யூனிகேஷன் உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனில் போஸ்ட் கொடுக்கணுமோ அந்த போஸ்ட்டுக்கான அட்ரஸ் தான் கம்யூனிகேஷனல் அட்ரஸ். பர்மனெண்ட் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் கீழே வாங்க. அப்படியே உங்களோட எஸ்எஸ்எல்சியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி எந்த இதில் படிச்சீங்க? உங்களோட என்ன ஸ்டேட்டில் படிச்சீங்க? அதுக்கப்புறம் என்ன போர்டு? எந்த இயரு? பாசிங் இயரு? ஓகேங்களா? போர்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கேட்கும். சப்ஜெக்ட் வைஸ் அங்கேயே நீங்கள் அந்த போர்டுக்கு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்துடும். அதில் நீங்கள் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அதை அக்யூரேட்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே கொடுங்க. ராங்காக எதுவும் கொடுத்துடாதீங்க. ராங்காக கொடுத்தாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக 6, 7, 8 ஆகஸ்ட்லேருந்து மாடிஃபிகேஷனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தா வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிடுச்சு. நான் இந்த உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுப்போம். சப்மிட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஜோனல் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஜோனல்னா அதை இப்போ நம்ம ஏரியாவில் நான் வந்து இங்கே நியர்பை கிருஷ்ணகிரிங்கிறதுனால கிருஷ்ணகிரி இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். கிருஷ்ணகிரியில் எங்கெங்கே என்னென்ன வேக்கன்ட் இருக்கும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷன் நம்மளுக்கு வேணும், செகண்ட் எந்த லொக்கேஷனுக்கு வேணும், தேர்ட் எந்த லொக்கேஷன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இதில் இங்கே லிமிட் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதனோட டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, ஃபார்ம் அப்ளிகேஷன் ஆகிடுச்சு, ப்ரிஃபரன்ஸும் முடிஞ்சது. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சப்மிட் சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து ஒன் டைம் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் மோடுக்கு போகும். பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா இது வந்து பேமெண்ட் பண்ணுவோம், இது ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும். ஓகேங்களா? அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே மேக் தி பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஏரியாவுக்கு போகும். ஓகேங்களா? பேமெண்ட் வெப்சைட்டுக்கு போகும். அதில் நீங்கள் போய்ட்டு ₹100 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம பேங்க் இதான கிளிக் பண்ணும்போது அது ஜிஎஸ்டி சேரும். ஜிஎஸ்டி சேர்ந்து எவ்வளோ வேல்யூ வரும் அந்த வேல்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மேக் தி பேமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணாலே பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வியூ ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? வித் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுறதும் கீழே வந்துடும். வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.